காலை வேளையில நாம் தேவனை ஆராதிப்போமாக. முடிந்தவங்க எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கலாம். முடியாதவங்க உட்கார்ந்த இருக்கிற இடத்துல நாம் முழு இதயத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. இந்த கால வேளையில தேவனுடைய அதிசயங்களை அவர் நம்மை ஒவ்வொருவரையும் காண செய்வார். எல்லாரும் இந்த கால வேளையில முழு இருதயத்தோடு தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவரே நம்மை விடுவிக்க முடியும். அவரே நமக்கு சமாதானத்தை தர முடியும். அவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என் ஜனமே. இந்த கால வேளையில மன மகிழ்ச்சியுடன் கர்த்தரை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஜீவனுள்ள தேவன ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். உயிருள்ள தேவன உயிரோடு இந்த கால வேளையில அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி நாம் தேவனை உயர்த்துவோமாக. விடுவிக்கிறவரை நோக்கி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை! சகலகதுடபகதுடமன துரபகதுடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. ஆராதனை பகுதியில இந்த வல்லமை தொடர்ந்து பலமாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். நீர் ஆவியாய் இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ளுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் தொழுது கொள்ளாது கேட்ட கிருபைகளை இந்த கால வேளையில நீ தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையில நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம். கரங்களை தட்டி தட்டி தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் விடுதலையாவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம். இயேசுவின் நாமம் சர்வாங்க சுகத்தை, சர்வாங்க சுகத்தை தரும் நாமம்தான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்முடைய தேவன் நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலகதுடபகதுடமன துரபகதுடா. வல்லமை, 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 வல்லமை. ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சகலகதுடபகதுடமன துரபகதுடோம். ஆமென். நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், ஜெயம் கொடுக்கும் தேவனை நாமத்தை சொல்லி ஆர்ப்பரிப்பாயாக. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும்
ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நானே உங்கள் தேவனாய் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நானே உன்னை விடுவிக்க நான் போதுமான தேவனாய் இருக்கிறேன். நானே உனக்கு சமாதானத்தை தர நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். என் ஜனமே, இந்த காலை வேளையில முழு இதயத்தோடு என்னில் அன்பு கூறுவாயாக. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் நாமத்துல நீ விசுவாசம் வைத்து, என் நாமத்துல ஒரு நம்பிக்கையோடு என்னை நோக்கி நீ என் நாமத்தில் விசுவாசம் வைத்து என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. நீ கூப்பிடும்போது உன்னை விடுவிப்பேன். நிறைவான தேவன் உனக்குள்ள வந்து நான் உன் இதயத்துல வாசம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓ ಶಿಕಟ ಕತುಡ ಬಲ ಕತುಡ ಬಕತುಡ ಮನ ದುರ್ರ ಬಕತುಡೋ ಶಿಕಟ ಕತುಡ ಬಲ ಕತುಡ ಮನ ದುರ್ರ ಬಕತುಡ. ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஆராதனை பகுதியை யாரும் கண்களை முழித்து பார்க்க வேண்டாம். கண்களை மூடி தேவனை ஆர்ப்பரிப்போமாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீ சொல்லுவாயாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திர பலியை செலுத்த செலுத்த ஆவியானவர் உனக்குள்ள பலமாக இறங்குவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவோமாக. இந்த கால வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆராதனை பகுதியை நாம் சரியான முறையிலே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு இதயத்திலும் இயேசு ராஜா வந்து வாசம் செய்ய நம் இதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். ஓ மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நல்லவர் வல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் ஹல்லேலூயா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார் தேவன் சொன்ன வார்த்தையில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கட்டி கட்டி கட்டுடைய ஆவியில நிரப்பப்படுவோம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு இதயத்தில் இங்கு வந்து மகிமைப்படுங்க என்னையே நம்பி இருக்கிறவனே நான் கைவிட மாட்டேன். ஒரு பாத்துட்டா வடக்குதிரி ஒரு பாத்துட்டா வடக்குதிரி நான் முன்னோடு கூட எஞ்சி விருது உன்னை பாடி நடத்துவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஓ சிகலக துடபக்கதுடமன துடபக்கதுடா ஹல்லேலூயா மகிமை 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 ஆமென் 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 ஹல்லேலூயா. ஓ சிகலக துடபக்கதுடா ஆமென். நம்முடைய தேவன் இந்த கால வேளையில நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எவன் ஒருவன் உண்மையோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது, உண்மையோடு நம் தேவனிடம் ஒரு காரியத்தை கேட்கும் போது நிச்சயமாகவே அவர் தருவார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். தருவரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போமாக. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் ஜனமே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2025 வருஷத்துல அதை நிறைவேற்றுவார். தேவனுக்கு ஒரு மனிதன் பிரியமாக ஜீவிக்கும் போது, தேவனை பிரியப்படுத்தும் போது நிச்சயமாக நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை அவர் தருவார். நீ கேட்க வேண்டாம், நீ தேவனை பிரியப்படுத்திக் கொண்டே இரு. உனக்கு இன்னதென்று தேவை என்று அவர் அறிவார். தேவனை பிரியப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த உன் இருதயத்தில் வந்து அவர் பலமாய் இறங்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என் ஜனமே. இந்த கால வேளையில எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், எத்தனை பேரோ பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை தேவன் அழைத்தார், அவர் உள்ளங்கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். இந்த பாவத்தில் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்று கர்த்தர் நம்ம அழைத்தாரே. இந்த கால வேளையில எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என் ஜனமே, நீ தேவனுக்கு உண்மையாக நீ இருப்பாயானா, அவருக்கு நீ உத்தம இருதயத்தோடு நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதை ஒருவனால் தடுக்க முடியாது. ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தால் போதும், ஒருவனாலும் அதை தடுக்க முடியாது. அவர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் என் ஜனமே. அதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த கால வேளையில அவரை நீ மகிமைப்படுத்து. அவருடைய சமூகத்தில் நீ வந்தபடியால், அவருடைய நாமத்தை நீ நம்பினபடியால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார் என் ஜனமே. ஹல்லேலூயா. அவரே நீதியின் ராஜா. நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இந்த சிலுவை தண்டனை, கல்வாரி சிலுவையிலே நாம் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த தண்டனையை, அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக
அவர் அனுப்பினார் என் ஜனமே. இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவை விழாவுல குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று நாம் பார்த்தோம் என் ஜனமே. நமக்காக ஜீவனை தந்தார். இரத்தம் என்பது ஒரு உயிரை குறிக்கிறது. நமக்காக உயிரே தந்தார். ஒரு மனிதனுக்குள்ள இரத்தம் இல்லை என்னால் ஜீவன் இல்லை. நமக்காக இரத்தத்தையும் தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்தார் அல்லவா. இந்த கல்வாரி சிலுவையை எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம்? அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என் ஜனமே. இந்த ஆராதனை பகுதியில எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடுவோமாக. இந்த ராஜாதி ராஜாவை நம் கண்கள் காணட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும் என் ஜனமே. மனுஷன் நம் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் உண்மையாக நாம் தொழுது கொள்வோமா? இந்த கால வேளையில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாளை இல்ல, நீ கேட்கிற இந்த நிமிஷத்திலேயே அவருடைய தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அவரை துதிப்போமாக. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர் தான் நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம் இயேசு நம்மளை தேற்றுகிறார். இந்த உலகம் கைவிடலாம், நம் பிள்ளைகள் கைவிடலாம், சொந்த பந்தம் கைவிடலாம். என் ஜனமே, உன்னை நீ நினைவில் வைத்துக்கொள். கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் ஆண்டவர் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது என் ஜனமே. ஆண்டவர் உன்னை தேற்றுவார். இந்த பூமியில உன்னை வைத்திருக்கிற நோக்கம், மேலான நோக்கம் உண்டு என் ஜனமே. நீ அறிந்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை முழுமையாக நீ செய்து முடிக்கும் வரை நீ அவரிடம் போக முடியாது. இந்த பூமியில உனக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தம் முழுமையாய் நிறைவேற முடியாய் தேவன் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரு மனக்கவலைகள், உன் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்ப்பார். மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலிமே நிறுத்துவார். கரம் பிடித்து உணர்ந்து நாம் நடத்துவார். கண்மாலிமே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நாம் பார்ப்போம். அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ இயேசுவை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் ஜனமே.
ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி அவருடைய சமூகத்துல நம்பி வந்த உன்னை வெறுமையாக போக விட மாட்டார். நீ சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போவாய். அந்த நம்பிக்கையுடன் நீ காணப்படு. ஹல்லேலூயா. ஆமென். சிகடகதுடபகதுடா. அவர் நல்லவராக இருக்கிறார். நீ உன் மனதில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். சிகடகதுடபகதுடா. ஆமென். ஹல்லேலூயா. உன் மன கவலைகளை அவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால உன்னை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சமாகிய இயேசு அண்டை நீ வருவாயாக. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கட்டும். ஒளியாகிய இயேசு உன் இருதயத்தில் வரட்டும். ஹல்லேலூயா. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. 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 தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை. வெளிச்சங்கள் வீசுது, ஹல்லேலூயா. அந்தகாரம் மாறுது. இருளிலிருந்து கரங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, 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 தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது ஒரு பாத்துட்டா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை ஒரு பாத்துட்டா வடக்குதிரை நேசிக்கிறதான ஏற்படைய ஒரு பாத்துட்டா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை ஒரு பாத்துட்டா வடக்குதிரை உன் மீது வைத்த என் நேசம் பெரியது. ஒரு பாத்துட்டா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை ஒரு பாத்துட்டா வடக்குதிரை உன் மீது வைத்திருக்கும் என் அன்பு மாறாதது. ஒரு பாத்துட்டா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை காலங்கள் மாறினாலும் என் அன்பு ஒருபோது மாறாது என்று உன் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறார் என் ஜனமே. உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய அன்பு மாறி போய்விடும். தாய் தகப்பனுடைய அன்பு மாறி போய்விடும். உலகத்தின் அன்பு மாறி போய்விடும். ஆனால் நம்மை சிருஷ்டித்த இந்த வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமையினுடைய அன்பு என்றைக்கு மாறி போவதில்லை. தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா சந்தோஷத்தான், சமாதானம் தான், மனமகிழ்ச்சியோடு இருப்பான். ஹல்லேலூயா. அன்பாகிய இந்த தேவன் நம் இருதயத்தில் வர இடம் கொடுப்போம். நம்மளை நேசிக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் நன்றோ. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன் நன்றோ. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்று, நான் உந்தன் பிள்ளை என்று. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எங்களை ஒவ்வொரு கண்களும் உம்மை பார்க்கட்டும் அப்பா.
என் அன்பே, என் ஆறு உயிரே. ஹalleluya. அப்பா, ஒவ்வொரு மனக்கண்களை நீ திறப்பினாக. ஒவ்வொரு கண்களும் அப்பா உம்மை காணட்டும். சிக்கட்டத்துடா பக்கத்துடா. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் ஜனமே, இந்த பூமியில தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா வரும்போது எதையும் நம்மிடம் கேட்க மாட்டார். நமக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயம் பண்ணி அவருக்காக நாம் கொண்டு போறோமா, அதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். வானமும் பூமியும் சகல சிருஷ்டியும் எல்லாம் அவருடையது. என் ஜனமே, பணமோ காசோ அவர் கேட்பதில்லை. நம் ராஜாதி ராஜாவை சந்திக்கும் பொழுது ஒன்றே ஒன்று கேட்பார். நமக்கு பின்னால எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்காக நாம் கொண்டு போகிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் சொல்லுவோமாக. இன்னொரு வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது, அழியாத வாழ்க்கை இருக்கிறது. இந்த அழிந்து போற வாழ்க்கையை நீ அதை விட்டு அழியாத வாழ்க்கையை நாடி வா. இயேசு சமாதானத்தை தருவார். நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதை ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறான். என் ஜனமே, இந்த வேளை ஆத்துமா பாரம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 வளர்வரத்து உயர்த்தி துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் நீ எங்களோடு பேசின கர்த்தாவே, ஜீவனுள்ள வார்த்தைக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய வல்லமை தொடர்ந்து வெளிப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.